சீசா நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஆன்லைன் ஃப்ராட்லன்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. சோ இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இத பத்தி என்ன நெக்ஸ்ட் என்னன்னு ஒரு மாதிரி த்ரில்லர்லாம் இருக்கு. நம்மளுக்கே வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஏர்ஜாவே ஃபுல் மூவி. சீசா படம் நட்டி சார் கதாநாயகி கதாநாயகன் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. துணை நடிகர்கள் முதல் கொண்டு அந்த வாட்ச்மேனா பண்ண ஒரு ஐயா கூட நான் கிளைமேக்ஸ்ல ஃபைட் பண்ணி ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காரு. கதை விறுவிறுப்பா மைண்டா எப்படி மாறுறோம் இந்த ஆன்லைன் ஃப்ராட்லன்ட் மூலியமா எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அதை மாறுறோம்னு சொல்லிட்டு இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்காங்க. சோ அந்த லாஸ்ட்ல வந்து அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்லா இருக்கு இந்த படத்துல. சோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கதை வந்து வேற மாதிரி போகும், செகண்ட் ஹாஃப் கழிச்சு கதை வந்து டோட்டலா டிஃபரெண்டா. இந்த டீமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஆல்சோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா லைக் ரொம்ப நல்ல மெசேஜ் கொண்டு வந்திருக்காங்க. கேமிங்னால இப்போ நடக்கிற கரண்ட் இஷ்யூ வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க. லைக் கேமிங்னால எந்த மாதிரி பிரச்சனை நம்ம சொசைட்டி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் a வெரி குட் அவேர்னஸ். இந்த படம் எல்லாருமே எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் ஒரு வாட்டியாவது வந்து தியேட்டர்ல பாக்கணும்னு வெப் சீரிஸ் எனக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுத்துச்சு. இப்ப அதுக்கப்புறம் என்னோட மூவி வந்திருக்கு. என்னமோ ஆப்வியஸா அந்த ஆடியன்ஸும் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட என்னோட ஃபேன் பேஜஸ் சப்போர்ட் பண்ணாங்க. ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். என்னன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் வந்துட்டு புதுசா ஒரு சின்ன படங்கள்னு ஒரு வரும்போது நிறைய பெரிய கேஸ்ட் இல்லாம வரும்போது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா வந்து தியேட்டர்ல பார்த்துட்டு உங்களோட ஜென்ரலான ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ கொடுங்க. அதுவே போதுமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு சின்ன ஒரு விஷயம் எதுவுமே எனக்கு எந்த குறையுமே தெரியாம கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷம் கொடுத்திருந்தாங்க. அந்த கிளைமேக்ஸ் 10 நிமிஷம் நான் என் நண்பனை பாக்குற மாதிரி இருக்கேன். என் நண்பன் 24 hours கேம் விளையாடிட்டு இருக்கான், பைத்தியமா பேசிட்டு இருக்கான் போன்ல உட்காந்து. ஏய் நீ பைத்தியம் மாதிரி பேசிருக்கேன். எங்க அவன் பைத்தியம் ஆயிடுவாங்க. அவன் நாகப்பட்டினத்துல இருந்து இங்க சினிமா பண்ணணும் வந்த ஒரு நண்பன். அவன் இங்க பைத்தியமாயி கொஞ்ச நாள் சாவறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அவன் செத்துட்டான்னா அவனுக்கு எந்த நிவாரண நிதியும் கொடுக்க மாட்டாங்க அரசாங்கத்துல இருந்து. அவன் போலீஸும் கிடையாது, ராணுவமும் கிடையாது. அவன் செத்துட்டு அவன் உடம்பு தூக்கி அவன் கூட வந்து யாராவது அடக்கம் பண்ணவங்க எல்லாத்துக்கும் அனத பணமா போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் தான் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு அவர் கூட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இல்லைங்க. அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல படம் பாத்தீங்கன்னா தெரியும். பட் ஆனா வந்து அந்த அப்பியரன்ஸ் இல்லைனாலுமே அவர் கூட நான் இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணிருக்கேன். நிறைய இடத்துக்கு வந்துட்டு இன்டர்வியூஸ்க்கு போயிருக்கோம். ஸோ அப்போ நிறைய ஷேர் பண்ணும்போது எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். லைக் நிறைய விஷயம் அவர்கிட்ட இருந்து கத்துக்க முடியுது. ஸோ இன்னும் வர படங்கள்ல அவர் கூட நடிக்கணும்னு கொஞ்சம் ஆசை வருது. அவ்வளவுதான். ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் ஆடியன்ஸ் கூட தான் உட்காந்து படம் பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய இடத்துல வந்துட்டு சென்டிமெண்ட்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய இடத்துல நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹோல் டீமே நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. எதிர்பார்க்கவே இல்லை, நல்லா இருந்துச்சு. அது பேன் பண்ணி இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, நீங்க பண்ணா பண்ணிக்கோங்கன்ற மாதிரி இருக்காங்க. ஆனா வந்து இத ஃபுல்லா பேன் பண்ணா நல்லா இருந்திருக்கும். நட்டி சாரோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. எப்பயும் போல அவர் நடிச்சாலே ஹிட் தான். சோ நல்லா இருக்கு. 10 out of 10. தேங்க்ஸ். மக்கள் ஒரு சாதாரண மனிதனுக்கு எந்த அதிகாரமும் எந்த ஆறுதலும் கிடையாது. அப்படி ஆன்லைன் கேம்ல சாவர ஒருத்தனுக்கு 5 கோடி 10 கோடி நஷ்டம் தராங்கன்னா கூட ஆடிட்டு செத்து போயிடலாம். எதுவுமே கிடையாது. ஒரு மனிதனை வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க கார்பரேட் நிறுவனமோ அரசாங்கமோ இதை அலசி ஆராய்ஞ்சு இதனால என்ன லாபம், யாருக்கு என்ன, மக்கள் ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். இந்த ஆன்லைன் கேம்ல என்ன நடக்குது, யாருக்கு என்ன லாபம் புரிஞ்சுக்கணும். நம்ம அதை புறக்கணிக்கணும். அப்படி இல்ல அதை மாட்டிக்கணும்னா மாட்டிக்கினாங்க. இவங்க ஸ்ட்ராட்டஜி அரசாங்கம் வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் 10 ரூபாய் கொடுக்க வேணாம். ஒரு நாளைக்கு நீங்க 10 ரூபாய் கொடுக்க வேணாம். எங்களை வச்சு சொல்லாம இருங்க. ஜிஎஸ்டி இப்படி எல்லாமே சம்பாதிக்கிற பணத்தை கூட வீட்டுல கொடுக்க முடியாத அளவுக்கு எங்களை சொல்லி திருடிடுங்க. அதாவது சொல்ல போனா மக்கள் கிட்ட பாத்துக்கங்க. இதை வந்து குழந்தைங்க தான் வளர்ந்து வந்து உங்களை செருப்பாடு அடிக்கிற அளவுக்கு வச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு அதை பாருங்க. ஆன்லைன் கேம் எல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போயிடாதீங்க. தடுத்து நிறுத்துங்க. இல்லைன்னா உங்களுடைய மரணமே எப்படி இருக்குன்னு தெரியாது. பாவமானவங்களுடைய மரணம் அப்படி இருக்கும்னு புரிஞ்சுங்க. டாக்டர் புரிஞ்சுங்க. இது தவறு.